கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம். ரோமர் 8:19, ரோமன்ஸ் 8:19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு? அதாவது சிருஷ்டியை ஒரு ஆள் தத்துவமாக காட்டுகிறார். அதாவது எப்படி ஒரு நபர் குதிங்கால் நின்று அப்படி ஓடுவதற்கு ஆயத்தமாக இருப்பாரோ, தேவனுடைய கடைசியான இறுதி மீட்பிற்காக இந்த சிருஷ்டிப்பு ஒரு மனுஷன் எப்படி காத்திருப்பானோ அதுபோல் இங்கே உபயோகப்படுத்துகிற கிரேக்க மொழி பதையினுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப ஆழமான எதிர்பார்ப்பு. நம்ம கழுத்து வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, ஏதோ நடக்க போகுது கழுத்து வரைக்கும், அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடியதாக. என்ன இந்த உடைந்து போன உலகம் என்ன பண்ணிருக்கு, இப்போ இருக்கிற நிலைமை அதுக்கு ஒரு திருப்தி இல்லை. அதனால எனக்கு எப்படியாவது ஒரு புதுசு வந்துடாதா, நான் புதுப்பிக்கப்பட்டு விட மாட்டேனா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் எதிர்பார்க்கக்கூடியதாக. ஏன்னா இப்போ படைப்பு ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17-18 சொல்லும்போது என்ன, அது கீழ்ப்படிதல், இது தேவனுடைய கோபாக்கினால தேவனுடைய சாபத்தில் உள்ளதா இருக்குது. அதனால மீட்பிற்காக ஏங்கி தவிக்கிறது என்று சொல்லக்கூடிய காரியம். ஏன்னா கர்த்தர் என்ன சொன்னாரு, பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 65வது அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கும்போது, இதோ புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. என்ன, நான் புதுசாக உருவாக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்லக்கூடியதா. இது அப்போஸ்தலனாகிய பேதுரு தன் நிருபத்தில் எழுதும்போது 2 பேதுரு 3வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லும்போது, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். எதுக்காக? தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்காக. ஏன்னா நீங்கள் வரப்போகிற 21, 22வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்ப என்ன, கிறிஸ்து வரும்போது நாம் எல்லாரும் அவரை போல மகிமையில இருப்போங்கிறத கொலோசேர் 3வது அதிகாரம் 4வது வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆனா நம்ம இதை எங்க பார்க்க போகிறோம்? இறுதி காலத்துல கடைசியாக புதிய வானம் புதிய பூமி படைக்கப்பட்டு நாம் கர்த்தரோடு அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம இதை பார்க்க போகிறோம். நம்ம இதை வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தில் முதல் 5 வசனங்கள் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அப்போ என்ன, இங்கே ஒரு சிருஷ்டிக்கப்பட்டவைகள் என்னவா இருக்கு, ஒரு மனுஷனை போல ஏங்கி தவிக்கக்கூடியதா, எனக்கு எப்போ ஒரு இறுதி மீட்பு உண்டாகும் என்று சொல்லி ஏங்கி தவிக்கக்கூடியதாக இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம பார்க்கிற இந்த பூமி, நம்ம பார்க்கிற இந்த உலகம் உடைந்து போய் நொறுங்கி போய், என்ன இந்த உலகம் நீங்கள் இன்னைக்கு பொல்யூஷன், மாசு, வியாதி, வேதனை, மரணம், இப்படி சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் போய் கொண்டிருக்கு. ஆனால் என்ன நமக்கு ஒரு புதிய காரியம் என்னன்னா, இது முடிவு கிடையாது. ஏன்னா கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நமக்கு இந்த வீழ்ந்து போனதிலிருந்து நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை என்ன, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி தேவனுடைய மகிமையில இருக்க போகிறோங்கிற ஒரு உண்மை, ஒரு சத்தியம் நம்மகிட்ட இருக்கு. அந்த சத்தியம் என்ன பண்ணுது, நம்மளை ஒரு பலப்படுத்தக்கூடியதா, அதே சமயத்தில் அப்படி வரும்போது நாம் யார் என்கிற ஒரு அடையாளம் வரக்கூடியதாயும், அதனால நமக்கு என்ன பண்ணுது, நாம் முடிவில் நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நமக்கு தெரியறதுனால நாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கும் நம்மை உந்தி தள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த விசுவாசிகள் நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம். இந்த பூமியில் இருக்கிற காலத்தில் நம்ம எப்போ இந்த காரியம், இந்த தவிப்பெல்லாம் நமக்கு எப்போ முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு எதிர்பார்ப்போட, அப்போ நம்ம ஒரு எதிர்பார்ப்போட நம்ம இருக்கிறோமே ஒழிய என்ன நடந்தா என்ன அப்படின்னு நம்ம இல்லை. அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு நடக்கையும் எப்படி இருக்கணும், விசுவாசத்தில், அன்புல, தேவனுக்கு செய்யக்கூடியதாய்,
அது என்ன? நாம் கர்த்தர் வரப்போகிறார், அந்த மகிமையில நம்ம அவரோட இருக்க போகிறோம் என்கிற ஒரு முழு நிச்சயத்தோட வாழக்கூடிய மக்களா நம்ம இருந்தோம்னா அது மிகவும் அருமையாக இருக்கும். அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம அந்த எதிர்பார்ப்போடு இந்த உடைந்து போன இந்த உலகத்தை மீறி நாம் தேவனுடைய எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் வரப்போகிற அந்த காலகட்டத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வெளிப்பட்டு உம்மோடு மகிமையில வெளிப்படக்கூடிய ஒரு காரியத்தில் இருக்க போகிறோம் என்கிற பூரண நிச்சயம் எங்களுக்கு உண்டு. அதனால் எங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் உமக்கு பணி செய்கிற காரியங்களாய் இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.